வணக்கம். செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை 2026 ஆகஸ்ட் 17 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை ஆய்வறிக்கை, நீண்டகால ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கப்போம். நல்லா புரிஞ்சுக்கிங்க. எல் நினோ என்கின்ற ஒரு பெரிய அச்ச வார்த்தை உங்களை கடுமையாக ஆழமாக மனதளவிலே பாதிப்படைய செய்திருக்கிறது. ஆக இந்த அச்ச உணர்வு உங்களை என்ன செய்ய, எதிர்காலத்துல என்ன செய்ய என்கின்ற ஒரு பெரிய மனக்குழப்பத்துல தள்ளி இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கிங்க. எல் நினோ என்பது இருக்கு, அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனால் பெயர்கள் எல்லாமே அச்சுறுத்தும் வகையில இருக்கு. சரி, அது எல் நினோ எப்படி இருந்தாலும் ஆசிய பக்கம் வெப்பம் இருக்கு. தொடர்ந்து ஆசிய பக்கம், அதே போல இந்திய பெருங்கடல் வெப்பம், தென்சீன கடல், தாய்லாந்து வளைகுடா வெப்பம்லாம் அதிகமாவே இருக்கு. எனக்கு ஒன்றும் புரியல. ஆனா எல் நினோவை பத்தி முதல்ல விளக்கம் கொடுத்தது நாம தான். தனியா அறிக்கை இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடியே நாம அதுக்கு தேவை. எல் நினோ என்பது கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல கலரடிச்சிருந்த அந்த நாம கடல் வெப்பத்தை விலக்கி கூறியது நாம தான். அப்ப என்ன சொன்னோம்? அமெரிக்கா பக்கம் அதிக வெப்பம் இருந்து ஆசிய பக்கம் குறைவாக இருந்தால் எல் நினோ என்றும், ஆசிய பக்கம் அதிகமாக வெப்பம் இருந்து அமெரிக்க பக்கம் குறைவாக இருந்தால் லா நினோ என்றும், சமமாக இருந்தால் நியூட்ரல் என்று சொன்னோம். இப்ப ஒட்டுமொத்த பசிபிக் பெருங்கடல் வெப்ப உயர்வுக்கு சூப்பர் எல் நினோ என்றும், அது அமெரிக்க பக்கம் உயர்ந்திருக்கிறது, ஆசிய பக்கம் இல்லை என்பது போலவா சொல்லப்படுகிறது. ஆனால் குறைந்து கொண்டிருக்கிறது வெப்பம், அது வேற. ஆனால் இன்றைய தேதி வரைக்கும் வங்கக்கடல் வெப்பம் உயர்ந்து கொண்டிருக்கு. அதாவது ஐஓடி என்று நம்ம சொல்லக்கூடிய, அதுக்கும் நாம தான் விளக்கம் கொடுத்த முதல்ல. இந்தோனேஷியா என்று குறிப்பிட்டோம், சுமத்ரா தீவு என்று குறிப்பிட்டும், சோமாலியா பக்கம்னு சொல்லி குறிப்பிட்டும் விளக்கமாக சொல்லி நிழலுக்கொண்டு இந்திய பெருங்கடல் வெப்பத்தை பாசிட்டிவ் ஐஓடி, நெகட்டிவ் ஐஓடி, நடுநிலை ஐஓடி எல்லாமே நம்ம சொன்னோம். ஆகவே இந்திய பெருங்கடல் வெப்பம் கூடுதலாக இருக்கிற காரணத்தினாலே பசிபிக் பெருங்கடல் நிகழ்வு, ஆசிய பக்கத்திலேயே பசிபிக் பெருங்கடல்ல வெப்பம் உயர்வாக இருக்கிற காரணத்தினால நிகழ்வு அடுத்தடுத்து ஜப்பான், சீனா நோக்கி போகணும்னு நீண்ட கால அறிக்கையிலும் சொல்லியிருக்கோம். வலுவான புயல்கள் உருவாகணும்னு சொல்லியிருக்கோம். இது தொடர்ந்து போகாது. வடக்கே குளிர்ந்ததும் படிப்படியாக சூரியன் குத்துக்கதிரி இப்ப எங்க வந்திருக்கு? இப்போ தமிழ்நாட்டின் மீது 17ஆம் தேதி இன்றிலிருந்து விட தொடங்கி, அதாவது 13 டிகிரி வட அச்சரகில் விட தொடங்கி, 8 டிகிரி குமரி முனையில விட தொடங்கி, பிறகு 0 டிகிரி நிலநடுக்கோட்டு பகுதியில் விட வரக்கூடிய செப்டம்பர் 21. ஆகவே சூரியன் குத்துக்கதிர் தெற்கு நோக்கி பயணிக்க தொடங்கி இருக்கிற காரணத்தினாலே வடக்கே குளிர தொடங்கிறோம். படிப்படியா நிகழ்வு எங்க போகும்? சீனா போறது, தைவான் போறது, நேரடியா தென்சீன கடல் வழியாக தாய்லாந்து வளைகுடா வழியாக வங்கக்கடலுக்கு வரும். பொறுத்திருங்கள், ஒவ்வொரு நிகழ்வாக வரும். ஆக மழை பொழிவு தாமதம் தென்மேற்கு பருவமழையை தவிர பெய்ய வேண்டிய மழை சேர்த்து பெய்யும். இப்பவே மேட்டூர் அணை ஆகஸ்ட் மாதம் உயரும் என்று சொன்னோம். நாம நிரம்பும்னு சொல்லல, மாத இறுதியில கர்நாடக அணை நிரம்பும்னு சொன்னோம். கர்நாடக அணை நிரம்பிய பிறகு மேட்டூருக்கு தண்ணீர் திறக்கப்படும். மேட்டூர் அதாவது முழு கொள்ளளவு எட்டலைன்னா கூட ஏறுமுகத்துக்கு போயிட்டே இருக்குன்னு சொன்னோம். நல்லா நினைப்பு பாருங்க. நல்லா ஒவ்வொரு அறிக்கையிலையும் தான் சொல்லிட்டு இருக்கோம். கர்நாடக அணை நிரம்புறதுதான் ஆகஸ்ட். மேட்டூருக்கு அதுக்கப்புறம் தண்ணி வரும். செப்டம்பர் மாதம் நல்ல உயரத்துக்கு போகும். ஆனா மழை எப்போ பெய்யும் சொன்னோம்? தென்மேற்கு பருவமழை எப்பொழுதுமே ஆகஸ்ட்ல தான் பெய்யும். தாமதமாக இந்த வருடம் ஒரு 15 நாள் தாமதமா பெய்ய பார்க்கணும். இன்னும் கொஞ்சம் லேட் ஆகுது, அவ்வளவுதான். எந்த மாற்றமும் இல்லை. மழை தாமதமாக பொழியும். எல்லா மழையும் சேர்த்து இந்த வறட்சி என்று நாம சொல்லக்கூடிய வார்த்தையை நீங்க தயவு செய்து செய்யாதீங்க. பொறுத்திருந்து பாருங்க. வறட்சி அல்ல, குளங்களை நிரப்பும் மழை இருக்கு. வடகிழக்கு பருவமழையை பாருங்க, அதுக்கு முன்னாடியே தென்மேற்கு பருவமழையை பொறுத்திருந்து பாருங்கள், புரியும். செப்டம்பர், அக்டோபர், ஆகஸ்ட் இப்ப எல்லாம் வெப்பசலன இடிமழை பொழிவு, தென்மேற்கு பருவமழை இடிமழை பொழிவு இதுவே 8-10 பெஞ்சிட்டு இருக்கு. நேத்து ஒரு நாள் தான் கேப், இன்னைக்கு பெய்ய போது மறுபடியும், நாளைக்கு இருக்கும். இப்படி நாகப்பட்டினத்துல 12 சென்டிமீட்டர் பெய்தது உண்டு. அதே இடத்துல தலைஞாயிர ஒதுக்கியதும் உண்டு, ஒதுக்கி இருக்கு. புரியுதுங்களா? நன்னிலத்துல அந்த அதற்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் 8-10 பெய்தது உண்டு. கும்பகோணம், அதன் சுற்றுவட்டார பகுதி, பாபநாசம், கபிஸ்தலம் எல்லாம் 8-10 சென்டிமீட்டர் பெய்தது உண்டு. ஆனால் அதே இது முத்துப்பேட்டை ஒதுக்கியது உண்டு. காரணம், முத்துப்பேட்டைக்கு இப்பொழுது எப்போதும் தெற்கு காற்று தான் வீசும். நல்லா நினைத்து பாருங்க. அதாவது ஆடி மாத காற்று கந்தரவ கோட்டையிலிருந்து டெல்டாக்குள் வரும். அதே மாதிரி தெற்குல இருந்து வடக்கு நோக்கி வரும். நீங்க என்னோட சொல்லியிருக்கேன், காற்று எப்போ நிக்கும்னு சொல்லி செப்டம்பர் மாதம் கூட திட்டிருக்கீங்க. இந்த காற்றை எப்போ தெற்கு காற்று நிற்கும் அப்பதான் மேற்குல இருந்து மழை வரும் அப்படின்னு. அதே போலதான் இப்ப தெற்கு காற்று, மேற்குல இருந்து வரக்கூடிய வெப்பசலன மழை தெற்கு காற்றோட வேகத்தை பொறுத்து
குறைவாக இருந்தால் திருத்துறைப்பூண்டிக்கு மழை பொழிவு கிடைக்கும். நல்ல வேகம் இருந்தால் அது திருவாரூருக்கு தள்ளப்படும். நல்ல வேகம் இருந்தால் அது கடலூருக்கு தள்ளப்படும், மயிலாடுதுறை நோக்கி. அப்படித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு கூட இந்த வாரத்தில் ஒரு மழைப்பொழிவு கொடுக்கும், டெல்டாவிற்குள் வரும். இன்றைக்கு சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அனைத்து வட உள் பகுதிகளுக்கும், அதே போல மதுரை உள்ளிட்ட சிவகங்கை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் சேலம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் இன்றைக்கு மழை இருக்கு. ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி கோயம்புத்தூர் வடக்கு நீலகிரிக்கும் வால்பாறை கூட நேற்றைக்கு முன்தினம் 5 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு. அது புரிஞ்சுக்குங்க. ஆகவே மேட்டூர் அணைக்கு 12,000 கனஅடி வந்துட்டு இருக்கு, 1 டிஎம்சி வந்துட்டு இருக்கு. இதை நாம நீண்ட கால அறிக்கையில் சொல்லியிருக்கோம். 1 டிஎம்சி வரும். எவ்வளவு குறையுது? 19 டிஎம்சி குறையுது. 19 நாள்ல 19 டிஎம்சி நிரம்பும். கேஆர்எஸ் மாத இறுதியில நிரம்பும். கபினி ஆகஸ்ட் முதல் வாரத்தில் நிரம்பணும். நிரம்பி அந்த தண்ணி தான் ஒரு நீர் வந்துட்டே இருக்கு. இது தொடர்ந்து வரும். அது ஏற்கனவே 50,000க்கு போகும், பிறகு 25,000க்கு குறையும், பிறகு 20,000க்கு குறையும், 12,000க்கு 10,000க்கு வந்துடும். அது அப்படியே அந்த 10,000 தொடர்ந்து கொண்டிருக்கும். 8,000க்கு ஒரு சில நாள் போனாலும் 10,000க்கு 12,000க்கு போயிடும். மழை வந்திருக்கும், அதாவது நீர்வரத்து இருந்து கொண்டே இருக்கணும். இப்போ ஏறிக்கொண்டிருக்கு. ஏற்கனவே 40 டிஎம்சி இருந்தது, 35 டிஎம்சிக்கு போய் இப்ப 45 டிஎம்சி தாண்டிட்டு இருக்கு. ஆக 50 டிஎம்சி எட்டக்கூடிய நாள் 25ஆம் தேதி 26ஆம் தேதிக்குள்ள 50 டிஎம்சி எட்டி 100 அடி, சாரி மன்னிக்கவும் 90 அடியை எட்டிடும். எட்டதான் போகுது. 25 26ஆம் தேதி மேட்டூர் 90 அடி எட்டும். 90 அடி இருப்பது என்பது 50 டிஎம்சி நீர் இருப்பு. 94 டிஎம்சிக்கு 50 டிஎம்சி, இன்னொரு 40 டிஎம்சி இருந்தால் நிரம்பிடும். ஆனால் 40 டிஎம்சி கண்டிப்பா கிடைக்கும். எப்போ? செப்டம்பர் அக்டோபர். கண்டிப்பா ஒவ்வொரு டிஎம்சியா வந்தா 40 டிஎம்சி 40 நாள் நிரம்பும். 1 டிஎம்சி வந்தாலே 45 நாள்ல நிரம்பிடும். அப்படி கிடையாது. திறக்கப்பட்டால் 1 டிஎம்சி குறையும், 1 டிஎம்சி வரும். அது திறப்புக்கேற்ற வரத்து சமமா இருக்கும். அதனால அதே அளவு மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். செப்டம்பர் அக்டோபர்ல பெய்யக்கூடிய மழை நிரப்பு மழை 100 அடிக்கு மேல கொண்டு போய்விடும் கண்டிப்பா. ஆக புரிஞ்சுக்குங்க. வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு கர்நாடகாவுக்கும் இருக்கு, கேரளாவுக்கும் இருக்கு, தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கு இருக்கு. இதுல அதீத மழைப்பொழிவு டெல்டா, அதுலயும் குறிப்பா தெற்கு டெல்டா, கிழக்கு டெல்டா, அதுலயும் தென் மாவட்டங்களின் ஒட்டுமொத்த பகுதி அதிகம் என்னது, 4 மூக்கு கூத்துல எல்லாம் குறைந்த நேரத்தில் அதிக மழை பொழிவு கொடுக்கவும், இலங்கைக்கு மிக மிக அதிகம் இருக்கும் மழை. கடலோரம், தென்கடலோரம், குமரிமுனை, தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை என்று இப்படியே பார்த்தீங்கன்னா குமரி முதல் வால்பாறை வரைக்கும், வால்பாறை தாண்டி மன்னிக்கவும், வால்பாறை கோயம்புத்தூர் மாவட்டம் வரைக்குமே நல்ல மழை கிடைக்கும். ஏன் சார்? நீலகிரிக்கும் உண்டு, ஈரோடு வரைக்குமே கிடைக்கும். கிருஷ்ணகிரி சராசரி மழை கிடைக்கும். தருமபுரி கொஞ்சம் கூடுதல் கிடைக்கும். சேலம் இன்னும் கொஞ்சம் கூடுதல் கிடைக்கும். நாமக்கல் இன்னும் கூடுதல் கிடைக்கும். கரூர், திருச்சி இன்னும் கொஞ்சம் கூடுதல் கிடைக்கும். டெல்டா, புதுக்கோட்டை நல்ல மழை கிடைக்கும். கடலோரம் அதை விட அதிகம். இன்னும் தெற்கே தூத்துக்குடி, ராமநாதபுரம் இன்னும் அதிகம். அதிலே தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, இந்த மேற்கு தொடர்ச்சி மலை, தேனி மாவட்ட பகுதி, மதுரை, விருதுநகர், திண்டுக்கல் இதெல்லாம் நல்ல மழைப்பொழிவு இருக்கு. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எல்னினோ, அதாவது வெப்ப அலை, எல்னினோ, அப்புறம் கடுமையான வறட்சி, இதெல்லாம் தயவுசெய்து நீங்க இந்த வடகிழக்கு பருவமழை, இந்த இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழை நீங்க சேகரிச்சிட்டீங்கன்னா அடுத்த ஆண்டு உங்களுக்கு முழுமையாக கை கொடுத்துரும். கண்டிப்பா அது சேகரிக்கிற அளவுக்கு மழை இருக்கும். ஆனால் நாம உடைப்படுத்தி விடாமல் கரையை பலப்படுத்தி வைத்திருந்தாலே கண்டிப்பா நாம அடுத்த ஆண்டு கோடையை சமாளிச்சிடலாம். கண்டிப்பா அணைகளை எல்லாம் நாம நிரப்புவதற்கு தென் மாவட்ட அணை கண்டிப்பா என்பது உள்ளணைகள் நிரம்புவதற்கு ஏற்ற மழைப்பொழிவு இருக்கு. பொறுத்திருங்கள், எல்லா மாதிரிகள் மாறி வரும். நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும், நம்பிக்கையுடன் இருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 2027 ஜனவரி 10 வரைக்கும் வடகிழக்கு பருவமழை வலுவா இருக்கு. தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பே வலுவாக பெய்யும். முன்பு வடகிழக்கு பருவமழை மாதிரி பெய்யும். அதே போல பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபர் வலுவா பெய்யும். அதே போல பார்த்தீங்கன்னா இந்த மாத இறுதி வரைக்கும் வெப்ப சலனத்தின் கூடிய தென்மேற்கு பருவமழையும் பெய்யும். உள் மாவட்டங்களில் சராசரி கூடுதல் மழைப்பொழிவு கொடுக்கும். இப்பவே சராசரி கூடுதல் தான் இருக்கு. சராசரி கூடுதல் ஆகிட்டு இருக்கு, பெய்யும். அதே போல 2027 மே வரைக்கும் தான் இந்த எல்னினோங்கிற பேச்சு. அப்புறம்லாம் கிடையாது. அதனாலதான் கோடை வரைக்கும் கொஞ்சம் மிரட்டல்லாம் இருக்கும், வெப்பம்லாம் அதிகமா இருக்கும். கோடை கொஞ்சம் வெப்பம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் கோடை இறுதி பருவமழை சாதகம் எல்லா செட்டிங்கும் அப்படியே மாறி 2027 தென்மேற்கு வடகிழக்கு இப்ப சொல்லிட்ட நீண்டகால அறிக்கை ஓரளவுக்கு தெளிவடைந்திருக்கிறது. தென்மேற்கு வடகிழக்கு லானினோ மாறிடும். கண்டிப்பா நல்ல மழை. வங்கக்கடல் வெப்பம், அரபிக்கடல் வெப்பம் எல்லாமே கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. வரக்கூடிய கோடையில கண்டிப்பா இந்த கோடை வெப்பம் அதிகரிக்கும் பொழுது, கடல் வெப்பம் உயரும் பொழுது, நீரோட்டங்கள் திசை மாறும் பொழுது எல்லாமே கண்டிப்பா எல்னினோ என்பது லானினா வெப்புக்கு மாறும் பொழுது கண்டிப்பா நிகழ்வு எல்லாமே 2027
எல்லோரும் ஒரே கருத்தாக சொல்லும் அளவிற்கு நான் மட்டும்தான் இப்ப மழை பெய்யும் சொல்லிட்டு இருக்கோம். அப்புறம் எல்லோரும் ஒரே கருத்தாக 2027 2 பருவமழையும் நன்றாக பெய்யும் என்று சொல்லும் அளவிற்கு மாறிவிடும். தயவுசெய்து கொஞ்சம் நாம் மனதை வச்சு கொஞ்சம் தைரியமா வச்சுக்கணும். வரக்கூடிய காலத்துல கொஞ்சம் அச்சுறுத்தல், இந்த வெயில்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கவலை அளிக்குமே இருக்கும். சூரியன் குத்துக்கதிர் வந்துட்டு இருக்கு. இப்போ திருவள்ளூருக்கு வந்திருக்கு, அப்படியே சென்னைக்கு வரும், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, இப்படி விழுப்புரம், கடலூர், அப்படியே கொஞ்சமாக தெற்கு நோக்கி வந்து செப்டம்பர் 2 குமரிமுனைக்கு போய் செப்டம்பர் 3 குமரி கடல்ல விழுந்து செப்டம்பர் 21 நிலநடுக்கோட்டுக்கு போகிற வழித்தடத்துல சூரியன் குத்துக்கதிர் வர்றதுனால வெயில் அதிகமா இருக்கும். இது தென்மேற்கு பருவமழை இருந்தா அது தெரியாது, தென்மேற்கு பருவமழைனால தெரியுது. தயவுசெய்து வெப்பம் ஒரே நாள் பாருங்களேன், பத்திரிகை செய்தியெல்லாம் திடீரென்று சரிந்தது ஒகேனக்கல் நீர்வரத்து, நேற்று செய்தி. இன்னைக்கு திடீரென்று அதிகரித்தது ஒகேனக்கல் நீர்வரத்து, இப்ப பரிசல் ஓட்ட தடை, இதெல்லாம் ஒரு செய்தி ஓடிட்டு இருக்கு பாருங்க. ஒரு நாள் இல்லைங்கிறாங்க, ஒரு நாள் இருக்குங்கிறாங்க. புரியணும். இல்லைன்னு சொல்லும் பொழுது கர்நாடகாவில் தண்ணி திறந்துட்டு இருக்காங்களே, அது வரும்னு சொன்னா விவசாயிகள் கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கும். இங்க இல்லைங்கும் பொழுது கர்நாடகாவில் 12,000 தண்ணி திறந்துட்டு இருக்காங்களே, அது வரும்ங்கிறது. ஒரு நாள் 5,000 கனடியா 8,000 கனடியா மாறும் பொழுது அன்னைக்கு வராது, அடுத்த நாள் 9,000 மாற்றும் போது கொஞ்சம் கூடும். இப்போ 8,000 கனடி 12,000 கனடியா மாறி இருக்கும் பொழுது நல்லாவே வரும் அப்படிங்கிறத நம்ம போடணும். தயவுசெய்து மனசு, விவசாயிகள் மனசு அச்சம் இல்லாமல் புரியும்படியான ஒரு தகவலை நாம் கண்டிப்பாக வழங்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து நீங்கள் இணைந்திருங்கள், நம்பிக்கையுடன் இருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து இந்த கவலை எனக்கு கைபேசியாக மாறுகிறது வருது, தயவு செய்து கொஞ்சம் குறைச்சிங்க. நிச்சயம் நம்பிக்கையோடு இருங்க. நான் குண்டடத்துக்கு மழை பெய்யும் நான் இப்போ சொல்லவே இல்லை. குண்டடத்துக்குலாம் செப்டம்பர் மழை இருக்கு. நான் நல்லா புரிஞ்சுங்க. குண்டடம்னு சொல்றேன்னா அங்கிருந்து தவறான வார்த்தை அங்கிருந்து வந்திருக்குது, மனவேதனைப்படுத்தும் வார்த்தை. ஆகவே தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. எவ்வளவு பிரச்சனைக்குரிய பகுதி குண்டடம், பெரியப்பட்டி, பதப்பம்பட்டி, உப்பார் அணைக்கட்டு பகுதியெல்லாம் அங்கேயும் மழை உண்டுன்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். அது இன்னைக்கு நாள் இப்போ இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். பெய்யும் வாய்ப்பு இப்போ குறைவு. அடுத்து செப்டம்பர், எப்போதும் செப்டம்பர் தான் பெய்யும். சூரியன் குத்துக்கதிர் வந்து தெற்கு நோக்கி நகர்ந்த பிறகுதான் அந்த இடத்துல பெய்யும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். இணைந்திருங்கள். நன்றி.